ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான விளாக் பார்க்கலாம். நகுல் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் கேட்டாருன்னு சொல்லிட்டு தான் சில்லி சிக்கனுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மதியமே பார்த்தீங்கன்னா சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுட்டு நல்லா ஊறி வச்சு வந்துடுச்சு மசாலாலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 தான். அடுத்த நாள் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா டிஃபன் வேலை செய்யும்போதே பார்த்தீங்கன்னா துணியும் போட்டுட்டு துணியும் நல்லா வாஷ் ஆகி வந்துடுச்சு. மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுருக்கேன். உளுந்தும் அரிசி ஊற வச்சுருக்கேன். மதியத்துக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு சாதம், அது கூட பார்த்திங்கன்னா தயிர் பார்த்திங்கன்னா வீட்டிலே ஒரு ஊற்றின தயிர் நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். பேக்கெட் பால் தான் ஊற்றி வச்சு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு பருப்பு தான் செய்யலாம்னு சொல்லி பருப்புக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மதியமெல்லாம் சாப்பிட்டு ஈவினிங் போல் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் இருந்தது அயன் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் அயன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நகுலுடைய அப்பா ஆஃபீஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது எடுத்து போடுறதுக்கு. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். தனேஷ் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு. சரி, அவர் எந்திரிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் அயன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு கையோடு அயன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேலை பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு முடிஞ்சிடும். பெண்டிங் ஆகாமல் உடனே நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆஃபீஸ் போகும்போது பார்த்திங்கன்னா டெய்லி வியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் தனிஷ் தூங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வேலை செய்ய முடிஞ்சது, இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது, டிலே ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா இட்லி தான் ரெடி பண்ணியிருக்கேன். நேற்று அரைச்ச மாவு இன்றைக்கி நல்லா புளிச்சு வந்துருச்சு. நல்லா இன்றைக்கி காலையில் இட்லி செய்யலான்னு சொல்லிட்டு தான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா குருமா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குருமாவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே மசாலா அரைச்சி ஒரு கொதி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இட்லி குருமா ரெடி ஆகிடும். சாதத்துக்கும் பார்த்திங்கன்னா அரிசியும் ஊற வச்சாச்சு. மதியத்துக்கு நிலக்கடலை சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு நிலக்கடலை இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்க போகிறேன். வறுத்தெடுத்துட்டு தூள்லாம் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். நிலக்கடலை சட்னி பார்த்திங்கன்னா தேங்காய், வரமிளகாய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஆறின பிறகு தூள் நீக்கி வச்சுருக்கேன். நிலக்கடலை போட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நிலக்கடலை சட்னி ரெடி ஆகிடும். சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஈவினிங் ஒரு 4 o'clock இருக்கும். ஈவினிங் டீ காஃபி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நகுலுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டோஸ்ட் தான் கேட்டிருக்காரு. ஜாம் இருந்தது, அதனால் ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு ஜாம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸை நகுல் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு இதை எடுத்துக்குவார். ப்ரெட் டோஸ்ட்டு தான் கேட்டார். ப்ரெட் டோஸ்ட்டு செஞ்சு முடிச்சுட்டு நகுல் விளையாட போயிட்டு வந்த பிறகு சத்து மாவு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா கடையில் வாங்கின நகுல் குழந்தையாக இருக்கும்போது 1 இயர்லேருந்தே பார்த்திங்கன்னா வீட்டில் தான் நான் ரெடி பண்ணி சத்து மாவு மிக்ஸ் ரெடி பண்ணி நகுலுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டதுனால இப்போ தனீஷும் வந்ததுனால பார்த்திங்கன்னா இப்போ சத்து மாவு அரைக்கிறதில்ல. தனீஷ்க்கும் பார்த்திங்கன்னா 1 year ஆக போகுது. அதனால் வீட்டில் இனிமேல் அரைச்சி சத்து மாவு கஞ்சி வீட்டிலே செஞ்சு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சியும் குடிச்சிட்டு தனீஷ் நகுல் 2 பேரும் பார்த்திங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் போயிருக்கோம், பக்கத்தில் இருக்குது. போயிட்டு சாரீ செக்ஷனில் ஒரு கிளான்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். சாரீஸ் கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஒரு பாதாம் ராகியும் பார்த்திங்கன்னா தனீஷ்க்கு ஊற வச்சு கஞ்சி காய்ச்சறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்.
வச்சுருக்கேன். நகுலுக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு பீட்ரூட் சட்னி, சாதம், அது கூட பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல். 7:20க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நகுல் கிளம்பிடுவார். கிளம்பின பிறகு ஒரு 8 o'clock மேலே பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் கழுவிட்டு ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். ஈவினிங் ஒரு 4 o'clock பார்த்திங்கன்னா நகுல் வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டுருக்காரு. அவருக்கு சத்து மாவு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். துணியெல்லாம் மடித்து வைக்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சப்பாத்தி கேட்டிருந்தாரு. அதனால் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு சத்து மாவு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஈவினிங்க்கு. கூடவே பார்த்திங்கன்னா சத்து மாவில் பனங்கற்கண்டு தான் போட்டுக்கிறேன் ஸ்வீட்னஸ்க்காக. ராகியும் பார்த்திங்கன்னா தனேஷ்க்கும் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். 2 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் ப்ளே டைம் விளையாடுவாங்க. ராகி கஞ்சி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா திக்னஸாக வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ராகி கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அது கூட பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் கேட்டிருந்தாரு. ஈவினிங் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா பன்னீர் கிட்டவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி ஈவினிங்க்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அது கூட பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான். நகுல் பார்த்திங்கன்னா ஈவினிங்கே வேணும்னு சொல்லியிருந்தாரு. அதனால் ஈவினிங்கே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த விளாக் இதோட முடியுதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் மொபைலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.